2025 அதிர வைத்த இன்னொரு முக்கியமான கட்சி பற்றி தான் பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாய்ப்புகள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிற போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தாவேகா அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்குகிறார்கள். இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை உருவாக்கி இருக்கிறது. விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவையும் இந்திய அளவிலும் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. முதலமைச்சருங்கிற கனவோடு தமிழக அரசு கட்சியில் குதிச்சிருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். ரொம்ப பெரிய இளைஞர் படை இருக்கு. எங்க பார்த்தாலும் அது மாநாடு, மக்கள் சந்திப்பு, பொதுக்கூட்டம்னு எந்த பக்கம் திரும்பினாலும் அவருடைய அன்பிற்காக, அவருடைய ஆதரவிற்காக ஏங்கி நிற்கிற ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை தாவேகாவினுடைய எல்லா நிகழ்வுகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த பெரும் இளைஞர் படையோட ஆதரவோட 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். பெரிய லெவலில் கூட்டணிகள் முன்னெடுக்கப்படாவிட்டாலும் விஜய் அப்படிங்கிற ஒருவருடைய இமேஜை அடிப்படையாக வைத்து அவருடைய 33 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையும் அதை தொடர்ந்து அவர் அரசியலுக்கு வந்திருப்பதும், ஏற்கனவே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றிய வரலாறும் இருப்பதால் இந்த முறை தாவேகாவை நோக்கிய கண்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. விஜய் செல்லும் இடங்கள்லாம் மக்கள் கூட்டம், உற்சாகமான கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட வாரியாக மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக கள செய்தியாளர் ஜெர்ரி அவர்கள், அவர் தான் தாவேகா பீட் பார்க்கிறாரு. ஜெர்ரி வணக்கம். எப்படி இருக்கீங்க ஜெர்ரி? 2025 உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா, கலர்ஃபுல்லா, ஒரு போர்ஷன் சோகமா இருந்துச்சு. 2025 அந்த கரூர் துயர சம்பவத்திலிருந்து மீண்டு நிறைய மக்கள் சந்திப்புகள், பொதுக்கூட்டங்களை நடத்தி மீண்டும் தலைப்புச் செய்திக்குள்ள வந்திருக்கீங்க. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கட்சி நிர்வாகிகள்? 2026 என்ன பிளான்? இல்ல எல்லாமே ஜனநாயகம் ரிலீஸுக்கு அப்புறம் தானா? நெல்சன், இது எல்லாமும் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெல்சன். காரணம், ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாவேகா யாரு கூட கூட்டணி அமைக்க போகுது. தாவேகா கிங் மேக்கரா இருக்க போறாங்களா, கிங்கா இருக்க போறாங்களா அப்படிங்கறதா எதிர்பார்ப்பு. ஆனா தாவேகாவுடைய தலைவர் விஜய் சமீபத்தில் நடந்து முடிந்த ஆடியோ லான்ச்ல அந்த அனைத்து கேள்விகளுக்கும் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனை தொடர்ச்சியாக புதிதாக இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவருமே கூட்டணி பொங்கலுக்கு பிறகு நடைபெறும், அது முன்கூட்டியே அந்த சஸ்பென்ஸ் நடக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சஸ்பென்ஸ் இன்னும் உடைக்கல. அதாவது 2025 தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஜனவரி மாதத்திலிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதாந்திர நிகழ்வுகள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் நடந்தது. ஜனவரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், பிப்ரவரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், மார்ச்ல 2 நிகழ்ச்சி நடக்கும். இப்படியாக அதாவது கரூர் துயர சம்பவம் வரைக்கும் மாசம் ஒரு நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டு வந்தது கரூர். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு, கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு, கரூர் துயர சம்பவத்திற்கு பின்புன்னு பிரிக்கலாம். அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் கட்சியில இணைந்ததற்கு பிறகு இன்னும் வேகம் எடுத்ததால செங்கோட்டையன் இணைப்புக்கு முன்பு, இணைப்புக்கு பின்புன்னு கூட 2 விதமா தமிழக வெற்றி கழகத்தை பிரிக்கலாம். இப்போ கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாசம் மக்கள் சந்திக்கிறதுக்கு விஜய் ஆயத்தம் ஆகிறாரு. அதாவது பரந்தூர் விமான நிலைய போராட்ட எதிர்ப்பு குழுவை சந்திக்கிறாங்க. மக்களை சந்திச்சு பேசுறாரு. அங்கேயும் ஆளும் கட்சி, தமிழகத்தில் ஆளுகிற கட்சியும் தேசியத்தை ஆளுகிற கட்சியும் கடுமையாக விமர்சிக்கிறாரு. பிப்ரவரி மாசம் வராங்க. பிப்ரவரி மாசத்துல இதுவரைக்கும், அதாவது 24 கட்சி தொடங்கினாலும் ஓராண்டு நிறைவு பெற போகுது, இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல யாருமே இணையிலேயே அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுதுதான் ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் வராங்க. அவருக்கு மிக முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அவருடைய ஒவ்வொரு வேலைகளும் பிரிச்சு கொடுக்கப்படுது. தனித்தனி வேலைகள் நடந்துகிட்டே வருது. அதன் பிறகு ஆண்டு விழா நடக்குது. இந்த ஆண்டு விழால பிரசாந்த் கிஷோரை கொண்டு வராங்க. ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவரா, என்னுடைய நண்பரா அறிமுகப்படுத்துறேன்னு இதுவரையும் எந்த கட்சியும் இல்லாத ஒரு நடைமுறையாக பிரசாந்த் கிஷோரை கட்சி மேடையிலேயே தாவேகா தலைவர் விஜய் அறிமுகப்படுத்துறாரு. அதன் பிறகுதான் தேர்தலை எதிர்நோக்கி பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒண்ணு நடத்த போறோம், பாக முகவர்களுக்கான அந்த பயிற்சி கூட்டத்தை நாங்க மாநாடு போல நடத்த போறோம் விஜய் அறிவிச்சிருந்தாரு. அதன் பிறகு மார்ச் மாதம் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடக்குது. ஏப்ரல் மாதம் செயற்குழு கூட்டம் நடக்குது. மே மாதம் கல்வி விருது வழங்கும் விழா 4 நாட்கள் நடக்குது. ஜூன் மாசம் பூத் கமிட்டி அறிவிச்சபடி பூத் கமிட்டி அந்த மாநாடு வேலைகள் நடக்குது. ஜூலை மாசம் கட்சியினுடைய பலப்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் மாசம் ஒரு நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெற்று வந்த நிலையில தான் ஆகஸ்ட் மாசம், அதாவது செப்டம்பர் மாசம் ஒரு செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த செயற்குழு கூட்டத்துல விஜய் தான் 2026 தேர்தல் காலத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர்னு ஒரு இடையை இறக்குறாங்க. காரணம், அதிமுகவும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியும் சரி, நம்முடைய கூட்டணிக்குள்ள விஜய் வந்து விடுவார், அதற்கான தூண்டில நம்ம போட்டாச்சின்னு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சல் இருக்கும் பொழுதுதான் அவர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு இடையை இறக்குறாங்க.
அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் வேகம் எடுக்குது. ஆகஸ்ட் மாதம் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடக்குது. அதாவது லாக்அப் மரணமும் நடக்குது, அதே போல ஒரு ஆணவ படுகொலையும் நடக்குது. லாக்அப் மரணம் அடைஞ்சவர குடும்பத்தை நேரில் சந்திச்சு விஜய் ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு. கண்டன ஆர்ப்பாட்டமும் சென்னையில நடத்தி இருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் சாதிய ஆணவ படுகொலை நடந்ததற்கு விஜய் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதற்கு காரணம் மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு தானா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. மாநாடு முடிஞ்ச பிறகு அது முடிஞ்ச கையோட மக்கள் சந்திப்பு, அதாவது கடந்த ஆண்டு டிசம்பரிலிருந்து அந்த மக்கள் சந்திப்பு பேச்சு அடிபட்டுட்டு வந்துச்சு. அப்பதான் மக்கள் சந்திப்புக்கான வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருந்தது. செப்டம்பர் மாசத்துக்கு முன்னதாகவே ஒரு 3 வாரங்களா திருச்சியில தொடங்குச்சு இந்த மக்கள் சந்திப்பு. செப்டம்பர் 27 கரூர்ல அதுக்கு ஒரு முழுக்கு வைக்கப்பட்டுச்சு. கரூர் துயர சம்பவம், 41 பேருடைய மரணம் தமிழகத்தை மட்டுமல்ல நெல்சனே, நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவையும் முழுக்குச்சு. அதையும் ஒரு படி மேலே போய் சீனாவில் இருக்கக்கூடிய நாளிதழில் இடம்பெறுகிற அளவிற்கு கரூர் துயர சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு ஒரு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் அரங்கேறியது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் எதிர்காலம் இதோடு முழுக்கு பெற்றது என்று அரசியல் நோக்கர்கள் பலர் கருத்து தெரிவிச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. விஜய் கரூரில் இருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்து மக்களை அங்கு சந்திக்கவே இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் நேரில்